நீ பண்ற உபதேசம் ரொம்ப கஷ்டமா இருக்குதா? எப்படி இருக்குதா? சீசன் சொல்றாங்க, யாரு இப்படிப்பட்ட உபதேசம் கேட்பாங்க? நீ பார்த்து பண்ணதெல்லாம் கடினமாகுது உங்க உபதேசம் அப்படின்னா. மனசு மாறுன்னு சொல்றது கடினமா? மனசு விட்டு வாங்கன்னு சொல்றது, வயதான சுபாவங்களை விட்டு வாங்கன்னு சொல்றது கடினமா? அப்ப நீ எதான் நீங்க மனசு மாறுவீங்கன்னா எதுல மாறணும்? நாங்க பூமியில ஒத்த வேஷம்னா உலகத்தில் இருக்கிறதும் வேணும், தேவனும் வேணும். வீட்டுக்கு இல்ல. நான் பண்ற உபதேசம் எனக்கு இல்ல, மத்தவங்களுக்கு அப்படின்னா ஒருவன் போதிக்கிறது மட்டும் இல்லைங்களா, அதுபடி செயல்படணுமா இல்லைங்களா? வேறு வசனம் சொல்லி போதிக்கிறவன் தன்னை குறித்து பாருங்க, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது நீங்க சொல்றாங்க 26 எபேசியர்ல. அதே நேரத்துல போதிக்கிறது யாருக்குங்க? உங்க போதனை அதுல அப்போஸ்தலரை நம்ம பார்க்க முடியும். 5 விதமான ஊழியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னென்ன ஊழியம்னா அப்போஸ்தல ஊழியர்கள். அப்போஸ்தலங்க பார்க்கும்போது சீஷங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். இயேசுக்கு பிரியமான அவரு தெரிந்து கொண்ட பிள்ளைங்க இல்லைங்களா? அவரை வேறுபடுத்தி நீங்க அதே நம்ம மார்க்கில் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்க முடியும், மத்தியில பார்க்க முடியும், யோவான்ல பார்க்க முடியும், லூக்கால பார்க்க முடியும். என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பின்பற்றி வான்னா அந்த வலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா அவர் மேல இருக்கிற அன்பு, அவர் ஏதோ ஒன்று பண்ணுவாருன்றதுக்காக சீசிங்க. அப்புறம் உண்மை பின்பற்றினா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க சீசிங்க. அதுக்கு இந்த பூமியில நீங்க விரும்புற காரியம் நான் கொடுப்பேன் உங்களுக்கு ராஜ்யம். என்னுடைய ராஜ்யத்துல நீங்க 12 சிங்காசனத்துல அதிகாரிகளா இருப்பீங்க. அந்த அதிகாரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசாளுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, இருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்துல அதே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கோத்திரத்தை நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளா நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாயம் தீர்க்கிறீங்களா இருப்பீங்க. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? நியாயம் தீர்க்கிறீங்க. அப்ப நியாயம் தீர்க்கிறீங்களா இருந்தா நியாயாதிபதி தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா அதுக்குதான் மத்தியில சொல்றாங்க 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து ஒரு சில வார்த்தையை சொல்றாரு. பாருங்க, படிக்கலாம். 7 முதல் வசனத்துல வாசிக்கலாங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அதுல நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி பாருங்க, நம்மளை குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாதா? குற்றவாளியா நாம் தீர்க்க கூடாது. காரணம் எதுக்கு குற்றவாளியா நம்ம தீர்க்க கூடாதுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கூடாது. தேவனுடைய அதுக்கு ரோமர் 8:1 வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஒரு வார்த்தை வாசிக்கலாம் பாருங்க. 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்ட பற்றி இருந்து 8:1 కాబట్టి ఇప్పుడు క్రీస్తు యేసునందు వారికి ఏ శిక్షా విధియు లేదు. ఏ శిక్షా విధి లేదు. తెలుగులో அப்படிமா தமிழ்ல நம்ம ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள்ள உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்க நாம் நீதிமான ஆக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அங்க பார்த்தா ஒருவர் மேல ஒருவர் நீங்க என்ன பண்ணாதீங்க, குற்றம் சொல்லாதீங்கன்னு சுவிசேஷ புத்தகம் சொல்லுது. எப்போ நம்ம குற்றமா சொல்றோம்னா கிறிஸ்துக்குள்ள இல்லாத போது நம்ம குற்றம் சொல்லணும். ஒருத்தர் நியாயம் தீர்த்துருக்கீங்களா இல்லைங்களா? அவங்க செய்யறது தப்பு, இவங்க செய்யறது தப்பு, இது பண்ணதுக்கோ நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஒரு மேல ஒருத்தர் புறம்புறோம், ஒருத்தர் மேல ஒருத்தர் சாடி சொல்லிக்கிறோம், இப்படி எல்லாம் பண்ணிக்கின்னு. ஆனா அந்த காலத்துல கோபத்துக்கு பிறகு நம்ம கோபம் தனித்து போச்சா, அந்த கோபம் இன்னும் கொஞ்சம் வைரகமாயி இன்னும் கொஞ்சம் கசப்பாயி அது மறுபடியும் மறுநாளைக்கு கூட நம்ம என்ன பண்றோம்? நான் செத்தாலும் அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். செத்தா நீ எங்க பேசுவீங்க இல்லைங்களா? வாழ்க்கை ஒரு வாட்டி தான். செத்த பிறகு பேசுறது எங்க இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? செத்த பிறகு எதுவும் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கும்போதே ஒப்புராயுது. உனக்கு சகோதரன் இடத்துல கோவம் நீ போய் பலிப்பிட்டு நீ சோத்திர பலி செலுத்த நீ என்ன பண்ணுமா? ஒப்புராயணும்.
அப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்குன்னா ஒரு அவயங்களா இருக்கிறோம்ட்டு கடந்த வாரம் அவங்கள வாரத்துல பார்த்தோம். அந்த அவயங்களை இருக்கிற நாம் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றவே இதுல எபேசியர் வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் பாருங்க, புதிதான ஆவி. எந்த ஆவினா? இயேசுவின் ஆவி. அந்த ஆவி வரும்போது நாம என்ன பண்றோம்னா சகல சத்தியத்துல வைணக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி இது செய்யாதுப்பா, யாருங்க சொல்லி கொடுக்குது? நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா? கத்து கொடுக்கிறாருங்கோ, நம்மை புதிதாக்குறாரு. புதிதான வாசிக்கிறார். உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி பாருங்க, மெய்யான நீதி கிறிஸ்துக்குள்ள இருந்தா மெய்யான நீதி கத்துக்கிறோம். பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம அவர் சிருஷ்டி இல்லைங்களா? நம்ம 1ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 1:27 வாசிக்கும் போது அவர் சிருஷ்டியா நம்ம பண்ணப்பட்டிருக்கோம்னா புதிய மனுஷனை தரித்துக் கொண்டாங்க. யாரை நம்ம தரித்துக்கணும்னா யாரை தரித்துக்கணும்? பல மனிதான நம்ம அவனை கழுவி போட்டு வயசுபாவம் நமக்குள்ள இருந்தா நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை இல்லைங்களா? வயசே பேசுங்க எப்படிங்களா? எப்ப வயசு நம்ம பேசுறோம்? நம்ம மாறப்பதற்கு தான் நம்ம பேசுறோம். புதிதாக்கப்படும் போது புதிதான எண்ணம், புதிதான கிருபை, புதிதான தயவு, புதிதான இரக்கம், புதிதான அவருடைய அன்பு இல்லைங்களா? அன்பு சகலத்தை தாங்கும் சொன்னா போதுமா? தாங்கத்துக்கு வேணும் இல்லைங்களா? நாமும் அவரு அன்பு சகலத்தை மன்னிக்கும் இல்லைங்களா? மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவரு மன்னிப்பு வாங்கி கொடுத்து போயிருக்கிறார் இல்லைங்களா? அவர் தான் மன்னிச்சாரு நம்மள எல்லாம். நம்ம ஒரு காலத்துல தூரமா இருக்கோம், அவர் கிட்டி சேர்த்து நம்மள என்ன பண்ணிருக்காரு? அவருக்குள்ள அவரு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தது இல்லாம நம்மள மன்னிச்சது போல ஒன்னு அதுல எபேசியர்ல வாசிக்கும் போது 32 பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் தயவாவையும் போதுங்க. தாயை பத்தி பாருங்க. தயவு தயவு காட்டணும் எல்லாருக்கும். தயவானா அவரு எங்கும் சுற்றி திரிந்தது எதுக்காகனா எங்க போனாலும் தயவு அவரு பார்த்தாவே தயவு தான். அந்த தயவு நமக்குள்ள இருக்குதா? அந்த தயவு யாருக்கு அருளப்பட்டதுன்னா நம்ம அவருக்குள்ள இருக்கும்போது அவர் உடன்படிக்கையாக இருக்கும்போது அந்த தயவுக்குள்ள நாம் என்ன பண்றோம்னா அந்த தயவு காட்டுறதான மனசு எத்தமே கிறிஸ்து என்றாலே என்னங்க அடியாரம். அவர் தயவுல இருப்பார். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் தாழ்மை உள்ளவரும் அதே நேரத்துல இரக்கத்தின் மகா ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்ம தேவன் பேர் இல்லைங்களா? இரக்கத்துக்கு மகா ஐஸ்வர்யம் உள்ள தேவன். தயவுல இரக்கத்துக்கு அவருக்கு முடிவே இல்லைங்க. அதுதான் காலையோட அவர் கிருபை எப்படியா இருக்குதா? குளங்கள்ல புதிதாக இருக்கு. அப்போ நம்மளும் புதிதான மனசுங்களா புதிதான கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளும் போது நம்ம மனதெல்லாம் எப்படியா இருக்கும்? புதிதான மனது, மன்னிக்கிறதான சுபாவம், மன்னிக்கிறதான இரக்கம், அந்த குணம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வளரணும். நாம் நேற்று தினத்தை குறித்தே நம்ம பேசணும். அதுதான் நாளைக்கு தினத்தை குறித்து நாளைக்கு என்ன பண்றான்? கவலைப்படுகிறது. அப்ப நம்ம நேற்று தினத்தை குறித்தே கவலைப்பட்டோம்னா நம்ம நேற்று தினம் மாதிரியே இருக்கிறோம். அப்ப புதுசா மாறல. அப்ப நாளைக்கு தினத்தை குறித்து நம்ம ஒருவேளை கவலைப்படணும்னா என்ன பண்றோம்? நேற்று தினத்து தேவன் செய்த நன்மையை நம்ம பார்க்க போயிடுறோம். அப்போ நன்மையானது எந்த ஈவும், பரிபூர்ணமான எந்த ஈவும் யார் இடத்துல இருந்து வருதுங்க? ஜோதிகளின் பிதாவின் இடத்துல யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் இடத்துல இருந்து இறக்க வரும்போது 3 நாள் இறக்க காட்ட முடியலன்னா நம்ம எப்படிங்க இறக்க போறாங்க? நம்ம கோவிக்கலாம். போனா ஒருத்தர் மேல எது நியாயமா கோவிக்கலாம்? பிதாவாக தேவன் கோவிச்சுக்கிறாங்க. இந்த முதல் உலகத்தை படிச்சதுக்காக இயேசு கிறிஸ்து கூட கோவிக்கிறாங்க. அந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல சூரியன் அஸ்தமிச்சு வரப்போ பாருங்க இருக்கும். அப்போ பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து ஆலயத்துல போய் என்ன பண்றாங்க? வியாபார ஸ்தலமா பண்ணிடுறாங்க. நம்ம போனத்துல கூட நம்ம வறுமையா நம்ம பிரதர் எடுத்தாங்க. இது தேவாலயம், தேவன் தங்குற இடம், நாம தேவனுடைய ஆலயம் என்றது பார்த்தோம். அதே மாதிரி
தேவாலயத்துல என்ன பண்றாங்க, கலர் குறிக்கா மாத்திட்டதுனால அவங்களை எல்லாம் தோத்து விட்டு அது என்னுடைய ஜப ஆலயமா இருக்குது, நீங்க ஏன் இதை வந்து நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு எல்லாரும் எழுப்பி அவர் கோவப்பட்டாரா இல்லைங்களா? எஸ். அப்போ தாய் தகப்பன்னு சொல்றாருங்க, உங்க பிள்ளைங்க மேல என்ன பண்ணாதீங்க, கோவப்படாதீங்க. எபேசில நம்ம 6ஆம் அதிகாரத்துல ஒன்னு வாசிக்கலாம் பாருங்க. 1ஆம் வசனத்துல பாருங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்களா? கிறிஸ்து தமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கா? நமக்குள்ள வாசனை உள்ளங்கள வேறுமா? வாசனை போட்டா என்ன வருதுன்னா, நமக்குள்ள காலையில செருப்புல மேய்ச்சிட்டிங்க அவருக்கு அசுத்தமானது, அதான் சொல்றேன். அது கிளீன் பண்ணனா மண்ணில் போட்டு தேய்க்கணும் ஒண்ணு, இல்லை தண்ணி ஊற்றி கலவணும். வேத வாசனை என்ன சொல்றதுன்னா, யோவான் 17:17 என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். இயேசுவின் இரத்தம் சகல பாவம். அது இல்ல, யோவான் 17:17 நீங்க தந்த வசனம் உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அந்த வசனம் வரும்போதுதான் நம்ம பரிசுத்தமாக்குது. ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம பரிசுத்தமாக்க முடியாது. யாருக்கு பரிசுத்தமாக்க முடியும்? தேவன் தான் பரிசுத்தமாக்க முடியும். அவரு தான் நம்ம பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமுள்ள சகோதரருக்கு ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க, நன்றியை சொல்லிக் கொடுங்க. ஆனா நம்ம நன்றி சொல்லணுமா? தேவனுக்கே நன்றி சொல்லணும். நம்ம ஒரு நாளைக்கு முன்ன நடந்த சம்பவத்தை வச்சு ஒவ்வொரு நாள் பிரேயர்ல என்ன பண்றோம், என் தினத்துல காப்பாத்துங்க, இந்த வாரம் எல்லாம் காப்பாத்தீங்க, இன்னைக்கு எதுக்கு தேடுங்க 28. இந்த 28 நாளும் காப்பாத்துறதுக்காக நம்ம நன்றி சொல்றோம். வந்து உடனே அதிகதான் பிரேயர், தேவனே கடந்த வாரம் முழுவதும் இது வரைக்கும் எங்களை காப்பாத்துன்படியா உனக்கு நன்றி. நீங்க உணவு தந்தீங்க நன்றி, உடைய தந்தீங்க நன்றி, எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்க நன்றி. இந்த நன்றி எப்ப நம்ம சொல்ல முடியும்னா, ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு கூறும்போது தான், தேவன் மேல விசுவாசமா இருக்கும்போது தான் நாம் நன்றி சொல்றவங்களா இருக்க முடியுமே. தானே நன்றி இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம் நன்றி தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. ஏன் எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் தான் நமக்கு கிருபை தருகிறார். பாருங்க வாசிக்கலாம், 5:15 கூட வாசிக்கலாம் பாருங்க. 5:15 எபேசியர். దినములు చెడ్డవి గనుక కాలంగల్ పొలాదనాల్ మీరు సమయమును పోనీయక సద్వినియోగం చేసుకొనుచు. దినములు చెడ్డవి గనుక మీరు సమయాన్ని పోనీయక సద్వినియోగం చేసుకొనుడి. అజ్ఞానుల వలె కాక జ్ఞానుల వలె నడుచుకొని జాగ్రత్తగా చూచుకొనుడి. பாத்தீங்களா? அந்நியரை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போ நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன்றது நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. இன்னைக்கெல்லாம் நான் யாருக்கிட்ட நான் ரொம்ப கோபமா பேசிக்கிறேன். நான் கூட அப்பப்போ கோவப்படுவேன், வண்டியில கோவப்படுவேன், பொதுவாக பார்க்கும்போது அப்பப்போ நம்ம கோவப்படுறோம். ஆனால் சேதத்துக்குள்ள நம்ம உப்பு ஆயிடுமா, சூரியன் அஸ்தமிக்கு முன்னே உன் கோபம் என்ன பண்ணிடணுமா? நம்ம இங்க வாசிச்சு எபேசியர் 4:26 கோபப்படிட்டு காணி பாவம் செய்யக்கூடாதுங்க. అస్తమించే వరకు సూర్య అస్తమించే వరకు మీ కోపము నిలిచి ఉండకూడదు. சூரியனே அஸ்தமித்து போயிட்டு வரைக்கும் கூட நம்ம கோபத்திலே நின்றுந்தா அவர் நீதியை நம்ம கற்றுக்க முடியாது. அவர் நீதி எப்படி கற்றுக்க முடியும்னா, செய்ய முடியும்னா, நம்ம கோபமே இருந்தா வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியும். நம்ம குடும்பத்தில் கூட எப்பவுமே கோபமா பட்டுனே இருந்தா போடா இந்த மனுஷன் எப்ப பாரு கோபப்படுறான், உங்ககிட்ட வாய்ப்பு வரல அப்படின்றமா. நான் கோபப்பட்டு 4 இன்கிரிமெண்ட் கட் பண்ணிட்டேன். கோபப்பட்டு இன்கிரிமெண்டே கட் ஆயிடுச்சான். நம்ம கோபப்பட்ட டீ கட் ஆயிடுங்க, டிஃபன் கட் ஆயிடுங்க. அதே நேரத்துல நல்ல அன்பா போற சகோதரி கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி போட்டு 2வது போட்டு போ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்பா இருந்து பாருங்க, சாப்பாடு கூட கொஞ்சம் துண்ணுங்க, எப்படி கொஞ்சம் துண்ணுங்க, நல்லா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுப்பாங்க, நல்ல ஒரு நமக்கு வேண்டியது எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன் மனசு அப்படிதாங்க. அன்பு இருக்கிற இடத்துல அன்பு பரிபூர்ணமானது, தாங்கிறது கூட இல்லைங்களா, அது அன்பு இல்லை, போராமை இல்லை. அதுதான் இந்த போராமையை போக்கக்கூடியது அன்பு இல்லைங்களா. அப்போ கோபம் கொண்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவமே செய்யக்கூடாது. பாவம் வந்து தேவனுக்கு நமக்கு பிரிவு ஆனது.
அப்புறம் பார்க்கலாம். நம்ம பையன் சுபாவத்தை நம்ம விட்டு விடுங்களா இருக்கணும். பாருங்க, நம்ம 25 வாசிக்கலாம். எபேசியர் 4:25. మనము ఒకరిని ఒకరు మనము ఒకరిని ఒకరు